தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து கொண்டு சபரிமலைக்கு செல்வது மிகவும் அரிதான காரியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நினச்சாதான் உங்களை அங்கே அழைப்பார். அப்படி அழைக்கும்போது நீங்கள் சிறிய பாதையில் போகிறீங்களா இல்லை பெரிய பாதையில் போகிறீங்களான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ண பாதை பெரிய பாதை. அந்த பெரிய பாதை போகிறதுக்கு முதல்ல எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிமேலி. அந்த எரிமேலிக்கு சென்று பேட்டை துள்ளி விட்டு குளித்து விட்டு உங்களோட பயணத்தை நீங்கள் தொடங்கணும். சரி, இந்த எரிமேலி பேட்டை துள்ளல் எங்கேருந்து தொடங்குதுன்னா, இந்த பாபர் மசூதியிலேருந்து தொடங்கி எரிமேலியில் போய் முடியுது. அது முடித்ததுக்கப்புறம் அங்கே குளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்க முடியும். எதனால் இங்கே பேட்டை துள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷி இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக எருமை தலை கொண்ட அரக்கையாக மாறினாங்க. மாறி நிறைய தீங்குகளை செய்யும்போது அந்த கொடூரக்காரியை கொல்வதற்காக, வதம் செய்வதற்காக சுவாமி ஐயப்பன் அந்த மகிழ்ச்சியை கொன்று வெற்றி பெற்றார். அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும் விதமாகத்தான் எரிமேலியில் பேட்டை துள்ளுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாகவே இந்த மனிதர்களிடம் ஆணவம், காமம், குரோதம், கோபம் ஆகிய தீய குணங்கள் காணப்படும். அந்த குணங்கள்லாம் யாருக்கு மேலோங்கி இருக்குதோ அந்த தீய குணங்களை வதம் செய்து அவர்களின் பாவங்களை அழித்து இந்த ஐயப்பன் புலி மேலே நின்று அந்த வேட்டைக்காரன் வடிவத்தில் காட்சியளிப்பதனால இந்த பாவங்களை நீக்குகின்ற அந்த சந்தோஷமான நிகழ்வினை கொண்டாடும் விதமாக பக்தர்கள் இங்கே பேட்டை துள்ளுகின்றனர். இந்த இடத்துல அந்த பேட்டை துள்ளி நீங்கள் குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தூய்மையான மனிதராக மாறுவீர்கள் என்பது அபிப்பிராயம். நாங்களும் இங்கே பேட்டை துள்ளிட்டு எங்களுடைய அந்த பெரிய பாதை பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இங்கிருந்து எந்தெந்த பாதைகள் வழியாக எத்தனை கிலோமீட்டர் கடந்து இந்த ஐயப்பனை தரிசித்தோம் என்பதனை இனி வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.